டேப்லெட் கரெக்டாக போட்டேன் தங்கச்சிமா. சாப்பிட்டே நாளைக்கு வரேன். சூப்பர் அண்ணா. சி அண்ணா. குட் நைட் அண்ணா. இங்கே பாருங்கள், கிரிஷ் துவா என்ன கேட்குறாங்க, உங்கள் ஓட்டு யாருக்கு சிஸ்டர்னு கேட்குறீங்க. சிஸ்டர் நீங்கள் கேட்குறதுனால நான் உங்களுக்கு இதை ஆன்சர் பண்ணுறேன். பிரதர், ஒரு சின்ன ரெக்வஸ்ட் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது அரசியல் களம் இல்லை. இது யார்ட்டும் நீங்கள் போய் கேட்காதீங்க. ஃபஸ்ட்டு தப்பு. உங்களுக்கு பிடிக்குதோ நீங்கள் ஓட் போடுங்க, உங்களுக்கு பிடிச்ச நபருக்கு. இல்லை யார் வந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு போடுங்க, சரிங்களா. ஓட்டுங்கிறது தனிப்பட்ட ஒரு நபரோட உரிமை. இது தனி உரிமை. யார்கிட்டையும் இதை ஷேர் பண்ண எந்த அவசியமும் இல்லை. இதை சொல்லாதீங்க அப்படிங்கிற தாட்டில் தான் அந்த ஓட்டு போடுற அந்த பூத்தே வந்து இயங்குது. ஸோ அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கூடயும் நீங்கள் யாருக்கு போட்டிங்கன்னு தெரியாது. மேபி யார் எலெக்ஷன் நிற்கிறாங்களோ அந்த பர்சனுக்கே கூட தெரியாது. ஸோ அப்படி தான் கொண்டு வந்திருக்காங்க. இதான் ரூல். யாருக்கும் சொல்ல எந்த அவசியம் இல்லை. இது தனி மனித உரிமை. அதை போய் பறிக்காதீங்க, தலையிடாதீங்க. பிரதர், இது 2 ரெக்வஸ்ட் தான். யார்ட்டையும் கேட்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச நம்பருக்கு ஓட்டு போட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டீங்க. அமைதியாக நிம்மதியாக இருங்க. அரசியல் பற்றி நாங்கள் பேச விரும்பல, தேவையில்லாத இது. ஸோ அதை பற்றி பேச விரும்பல. கான்ட்ரவர்சி நான் க்ரியேட் பண்ண மாட்டேன். பேசணும் என்ன பேசலாம், பட் எனக்கு கான்ட்ரவர்சி வேண்டாம். அதில் நான் வைரலாக விரும்பலை. அப்புறம் உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் ஓட்டு போடுங்க. தயவு செஞ்சு இந்த கொஸ்டின் யார்ட்டையும் கேட்காதீங்க. இது ஒவ்வொரு நபரோட தனிப்பட்ட உரிமை. யாருக்கு நீங்கள் ஓட்டு